ஓகேவா? அதனால நீங்கள் வந்து படிப்பும் படிச்சுக்கணும், அடுத்தது வேலைக்கும் போயிட்டு வேலையில 8 மணி நேரம் வேலை அப்படின்னா 2 மணி நேரமே தொழில் பார்த்தாலுமே வந்து வேலைக்கு போன சம்பளத்தை வந்து இந்த 2 மணி நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். அது எப்படி அப்படின்றது வந்து தொழில்நுட்பத்தில் நம்ம பார்த்தோம்னா அது கட்டாயம் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமையே நம்ம வந்து இன்கம் எடுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லாமையே எடுக்கலாம். இப்போ உங்கள் கையிலலாம் பணம் இருக்காது, இருக்குதா? யார் கையிலாவது பணம் இருக்காது. பணம் இல்லாமையே நம்ம ஒரு தொழில் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படின்னு கேட்டால், நீங்கள் நாட்டு நலப்பணி செய்யும்போது நீங்கள் இந்த ஃபுல்லாக காட்டு பக்கத்தில் போகிறீங்க, அங்கெல்லாம் போகும்போது எத்தனை வேஸ்ட்டெல்லாம் இருக்குது. அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து நம்ம வந்து பணமாக்கலாம். வேஸ்ட்டு பொருள் எடுத்து பணமாக்கலாம். சரியா? இப்போது தொழிலில் முன்னேறினவங்க நிறையா பேர் வந்து தொழில் முனைவோராக ஆகி தொழில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தொழில் முனைவராகி அவங்க மற்றவங்களுக்கு தொழில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போது தொழில் அப்படின்றது வந்து கட்டாயமாக வந்து எல்லாருமே எடுத்துக்கோங்க. எல்லாருமே படிச்சிருப்பாங்க. பட் அவங்க வந்து எம்டெக் படிச்சிருக்கிறான். முத்துக்கண்ணன் டெக்ஸ்டைல்ஸ்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்காது. அந்த பையன் வந்து எம்டெக் முடிச்சுட்டு தொழிலில் தான் நிற்கிறான். ஏன்பா நீ எம்டெக் படிச்சிருக்கிற தொழிலில் நிற்கிற அப்படின்னு கேட்டால், எனக்கு இதில் வர இன்கமே எங்களுக்கு போதும், 30,000 ரூபாய் சம்பளம், ஆனால் எவ்வளோ கிடைக்குது மாதத்துக்கு? 3 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அப்படிங்கும்போது எது பெருசு? 3 லட்சம் பெருசு. 3 லட்சம் இருந்தால் நம்ம இன்னொரு இடத்துல போய் நம்ம தொழில் பண்ணி அவங்களுக்கு லீவும் இருக்காது. அது இதுன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு கூட சம்பாதிக்கணும் அப்படின்றதும் நம்ம வந்து கற்றுக்கணும். ஓகேவா? இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ +1 படிச்சுட்டு இருக்கிறீங்க. +1 படிச்சுட்டு லீவில் இருப்பீங்களா? ஆனுவல் லீவ்ல இல்லை ஆஃப் இயர்லி லீவ் இருக்கும். லீவில் இருக்கும்போது அங்கங்கே அலையாமல் சின்ன ஒரு தொழிலை பண்ணி நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை வந்து நம்ம எல்லா ஸ்கூலுக்குமே நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். அவங்க அந்த பசங்க பொம்பளை பசங்களுக்கு கொடுத்துருக்கோம். பொம்பளை பசங்க நான் நல்லா மேடம் நான் வந்து ஒரு இன்னைக்கு 50 ரூபா சம்பாரித்தேன், அந்த 50 ரூபா எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தேன் அப்படின்னா சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 ரூபா 20 ரூபா அம்மாட்ட வாங்குறத நீங்கள் அம்மாட்ட கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, வேஸ்ட்டு பொருள் அப்படின்றது வந்து இது என்னன்னு சொல்ல முடியுமா? என்னது? சோளத்தட்டை. இதுல இருக்கிற சோளெல்லாம் எடுத்துடுறாங்க. இது என்ன பண்றாங்க? தீ வச்சு எரிக்கிறாங்க. தீ வச்சு எரிக்காம நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா இதை பண்ணலாம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு இடத்துல குப்பையா இருந்ததுன்னு எடுத்துட்டு வந்து அது ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு. ஒரு பொக்கே தயார் பண்ணி 2000 ரூபாய் ஒரு பொக்கை. இது வந்து இந்த மாதிரி கிரீன் கலர் பெயிண்ட் இது சாயம் இருக்கும். அந்த சாயத்தை பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் வந்துடும். கிரீன் கலரில் வந்தவுடனே நம்ம இந்த ஃப்ளார் இது பண்ணி, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், மற்றது நீங்கள் வேறு இது கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து 100 ருபீஸ். சரியா? 100 ருபீஸ். இந்த இது வந்து 10 ரூபாய் தான். சரியா? இப்போ இதெல்லாம் வேஸ்ட் தானே. அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் 50 ரூபாய் கிடைக்குது. எவ்வளோ நேரம் ஆகும்? நேரம் வந்து அரை மணி நேரம் கூட 10 நிமிஷம் கூட ஆகாது. கடகடன்னு பண்ணிடலாம். இதை டிப் பண்ணுறோம், காய வைக்கிறோம், அதை எடுத்து ஒரு இது சொல்லிடுறோம். 10 நிமிஷத்துக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறோம். புரியுதா? நீங்கள் அந்த 10 நிமிஷத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். திங்கிங் என்ன இருக்கணும்? தொழில் பண்ணி சம்பாதிக்கணுன்ற ஒரு திங்கிங் இருந்தால் இது தாராளமாக பண்ணலாம். இது வந்து இந்த குழந்தைங்க எந்த குழந்தைங்க செஞ்சாலுமே நாங்களே வாங்கிக்கிறோம். அந்த வாங்கி நாங்களே சேல்ஸ் பண்ணி உங்களுக்கு புரியுதா? ஓகே. இது வந்து இது எல்லாம் சொல்ல முடியுமா? சிப்பி கிடையாது. என்னன்னு சொல்லுங்க. பாசி பாருங்க. எங்கன்னு விடுறாடி. இப்போ இந்த இது வந்து எதுவுமே தெரியாம ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. என்னன்னு யாரு சொல்றீங்களோ
அவங்களுக்கு பரிசு சூப்பர். கை தட்டுவா. இது பட்டுப்பூச்சியோட கூடு. இந்த பட்டுப்பூச்சி என்ன பண்ணும்? பட்டுப்பூச்சி அந்த இந்த இது கூடுல இருந்து வெளியில வந்துடும். அதை வந்து நம்ம கூடுல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்துடுறோம். எடுத்து பட்டு சில்க் எடுத்துட்டு இதை வந்து என்ன பண்றாங்க? தூக்கி கீழே போட்டுறாங்க. நம்ம கீழே போடாம அதை வாங்கி வந்து டை பண்ணி ஃப்ளவர் ஆக்கிடுறோம். திங்கவா இத வந்து இத டை பண்ணணும். கலர் டை பண்ணிட்டு இந்த ஃபுல் டை பண்ணிட்டு அத வந்து சிசர்ல கட் பண்ணி பெண்ட் பண்ணி ஃப்ளவர் ஆக்கிடலாம். இத பட்டுப்பூச்சி புரியுதா? இப்ப தெரியுதா என்னட்டு? நீங்க பார்த்திருப்பீங்கல்ல பட்டு நூல். நீங்க செல்லாம் பாக்குறீங்களா? கூகுள்ல போய் பாருங்க. பட்டு நூல் அப்படின்றது இந்த பட்டு நூல் கூடுல வந்து சீரியல் லைட் பண்ணி கலசலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் இதை வந்து கற்றுக் கொடுத்தேன். இதுலயே ஃப்ளார், மாலை, பொக்கே ஒன்லி இது மட்டும் வச்சு 6 நிமிஷம் வருது. அப்போ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவார்டு கிடைச்சு. எப்படி